வணக்கம், ஐ எம் டாக்டர் ராமச்சந்திரன், பிசியோதெரபிஸ்ட். இந்த வீடியோல வெர்டிகோ, அதாவது தலை சுத்தல், அதுக்கான காரணம், அது எப்படி பிசியோதெரப்பி பயிற்சிகளை வச்சு சரி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வெர்டிகோனா என்ன? ரொம்ப நேரம் ஒரு சைட்ல பார்த்துட்டு டக்குன்னு திரும்பும் போதோ, இல்லைன்னா ரொம்ப நேரம் படுத்துட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போதோ, அதாவது அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து டக்குன்னு மாறும் போது உங்களுக்கு தலை சுத்தல் ஏற்படுது, உங்களை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து பிபிபிடி, பினைன் ப்ராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேபரன்டைட்டிஸ், அப்புறம் வெஸ்டிபுலர் நியூரோனைட்டிஸ் மாதிரியான காரணங்களும் இது வர்றதுக்கு காரணமா இருக்கு. அண்ட் இது வந்து மென் ஆர் உமன் யாருக்கு அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன்ஸ்க்கு மோர் காமன் சொல்றாங்க. ஏர்கிராஃப்ட் பைலட்ஸ், அதாவது பிளைட் டிராவல் பண்றவங்க, அதிகமா பைலட் அண்ட் டீப் சி டைவர், தண்ணி கடையில போறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இது அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. சோ இதை சரி பண்றதுக்கு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஷன் சிக்னஸ் மெடிகேஷன் கொடுப்பாங்க. அண்ட் அதிகமா வாட்டர் கண்ட் குறைக்கிறதுக்கு டயூரிட்டிஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஏதாவது இந்த லேபரன்டைட்டிஸ், நியூரோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. சரி, இப்ப இந்த வெர்டிகோவை வீட்டில இருந்தே சரிப்படுத்தக்கூடிய ஈஸியான இயன்முறை மருத்துவ பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உங்க ரெண்டு கையும் இந்த மாதிரி காதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கீழே புடிச்சு லைட்டா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோ. இப்போ ஸ்ட்ரெச் பண்ண கையோட மூக்குல மூச்சை இழுத்து வாய் வழியா மூச்சை ஊத போறீங்க. சரியா? அதாவது நல்லா காதை க்ளோஸ் பண்ணிக்க போறீங்க. உங்க கையை வச்சு அதை கட்டவரில் வச்சு இந்த மாதிரி காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மூச்சை மூக்குல இழுத்து வாய் வழியா விட போறீங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதே பொசிஷன்ல வாயை திறந்து மூட போறோம். இதை ஒரு 10 டைம்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பென் ஆர் பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேரா பிடிச்சிட்டு ரைட்ல எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட்ல எடுத்துட்டு வர போறீங்க. இதுல ரைட்ல எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட்ல எடுத்துட்டு வரும்போது உங்க கண்ணு மட்டும் அந்த பெண்ணை பார்க்கணும். தலையை அசைக்க கூடாது. உங்க கண்ணு மட்டும் அந்த பெண்ணை பார்க்கணும். சரியா? அப்படியே அந்த பெண்ணை ஃபாலோ பண்ண போறீங்க. ரைட் வரி எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வர போறீங்க. தலையை அசைக்க கூடாது. கண்ணு மட்டும்தான் அசையணும். கண்ணால அந்த பெண் எப்படி நகருது அப்படின்னு பாருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பெண்ணு தெரியாது, அந்த இடத்துல நிறுத்திட்டு மறுபடியும் எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ரைட்ல போயிட்டு லெஃப்ட் வந்தா 1, இந்த மாதிரி ஒரு 10ல இருந்து 15 வாட்டி பண்ணிடுங்க. அடுத்து அதே மாதிரி தலையை ஸ்டேபிளா வச்சுட்டு, தலையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இப்போ பெண்ணை மேல எடுத்துட்டு போயிட்டு கீழே எடுத்துட்டு வர போறீங்க. அதே மாதிரி உங்க கண்ணை வச்சுதான் இந்த பெண்ணை ஃபாலோ பண்ணணும். உங்க தலை அசையக்கூடாது. அதாவது இப்ப நான் மேல எடுத்துட்டு போறேன்னா என் கண்ணு மட்டும்தான் மேல போகணும். கீழே எடுத்துட்டு போறேன்னா என் கண்ணு மட்டும்தான் கீழே வரணும். இப்ப மேல எடுத்துட்டு போகும்போது இப்படி தலையை தூக்கி மேல பாக்குறதோ, இல்ல கீழே எடுத்துட்டு வரும்போது தலையை வச்சு கீழே பாக்குறதோ அப்படி இருக்கக்கூடாது. கண்ணு மட்டும்தான் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணணும். இப்போ பெண்ணு ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், உங்க கண்ணு அந்த பெண்ணையே பார்க்கட்டும். இப்போ உங்க தலையை மட்டும் அசைக்க போறீங்க. அதாவது கண்ணு வந்து பெண்ணை பார்த்த மாதிரியே இருக்கணும், ஆனா தலையை மட்டும் அசைக்க போறீங்க. இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் தலையை மட்டும் அசைக்கணும். கண்ணு அந்த பெண்ணை பார்த்த மாதிரியே இருக்கணும். அடுத்து இந்த பெண்ணை உங்க மூக்கு கிட்ட எடுத்துட்டு வர போறீங்க. எந்த லெவல் மேல அந்த பெண்ணு டபுளா தெரியுதோ அங்க நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு முன்னாடி எடுத்துருப்போம். இதையும் ஒரு 10ல இருந்து 15 வாட்டி பண்ணிடுங்க. இந்த லெவலுக்கு மேல எனக்கு டபுளா தெரியுது சார் அப்படின்னா அந்த லெவல்ல நிறுத்திடுங்க. அகைன் முன்னாடி எடுத்துருப்போம். ஒரு சில பேருக்குலாம் இப்படி ஆரம்பத்திலேயே வந்து டபுளா தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு 10 வாட்டி இவ்வளவு தூரம் தான் முடியுதுன்னா இவ்வளவு தூரம் ஒரு 10 வாட்டி எடுத்துக்கலாம் முதல் நாள். அடுத்த நாள் பண்ணும்போது என்ன ஆகும்? இதே வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு மேல டபுளா தெரியும், நிறுத்திடணும். அப்படியே அது ஒரு 10ல இருந்து 15 வாட்டி பண்ணணும். அடுத்த நாள் இவ்வளவு தூரம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்லா எக்ஸசைஸஸுமே இப்ப நான் வந்து எனக்கு தலை சுத்தல் ப்ராப்ளம் கிடையாது, என்னால ஈஸியா பண்ண முடியுது. ஆனா உங்களை மாதிரி மக்கள் தலை சுத்தல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு சில பேருக்கு இப்ப நான் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு போறேன்னா தலை மட்டும், அதாவது கண்ணு மட்டும் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணாது, தலையும் சேர்த்து திருப்பிடுவாங்க. அதை போக போக ட்ரைனிங் தான்.
அதை போக போக ட்ரைனிங் தான். ட்ரெயின் பண்ண கண்ணை மட்டும் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணும். சரியா? இதெல்லாம் தான் வெர்டிகோவை சரிப்படுத்தக்கூடிய சுலபமான இயன்முறை மருத்துவ பயிற்சிகள். இதெல்லாம் வந்து காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி அப்படின்னு டெய்லியும் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேர் பிசியோ பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முக்கியமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.